இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து வரலாறான புரட்சி தலைவருக்கும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் தன் இறுதி மூச்சு வரை மக்களுக்காகவே வாழ்ந்து வரலாறான என் தாய் என் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் என் முதல் வணக்கங்கள். விடியா திமுகவை வீழ்த்த வந்த விவசாயி மகனுக்கு, இல்லாதவர்களுக்கு தலைவராய் பொல்லாதவர்களுக்கு எதிரியாய் வந்து நிற்கும் இந்த சேலம் பெற்றெடுத்த சிங்கத்துக்கும் புரட்சி தமிழருக்கும் புன்னகை அரசருக்கும் கழக பொதுச் செயலாளருக்கும் என்றென்றும் எங்கள் அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என் வணக்கங்கள். தம்பி உடையான் படை கஞ்சான்னு சொல்லுவாங்க. ராமருக்கு லட்சுமணன் இருக்கிற மாதிரி நம்ம அண்ணன் எடப்பாடியாருக்கு பக்கபலமா அண்ணனோட தம்பி அண்ணன் இளங்கோவன் அவர்கள் இருக்காங்க. மக்களோட மக்களா களத்துல நின்று இந்த சேலம் புறநகர மாவட்டத்தில் ரெட்டை இலைய பசுமையா பாதுகாக்கிறவர் நம்ம அண்ணன் இளங்கோவன் அவர்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிற அருமையான வாய்ப்பு எனக்கு வழங்கிய அண்ணன் இளங்கோவன் அவர்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்து என் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிற நம்ம அன்பு சகோதரர் மோகன் அவர்கள், நகர கழக செயலாளர் ராத்தூர் அவர், அருமை தம்பி மணி எம்எல்ஏ அவர்கள், அருமை சகோதரர் சுந்தரராஜன் எம்எல்ஏ அவர்கள், அருமை சகோதரர் ராஜா அலைஸ் ராஜமுத்து எம்எல்ஏ அவர்கள், அருமை சகோதரர் நல்ல தம்பி எம்எல்ஏ அவர்கள், அருமை அக்கா சித்ரா எம்எல்ஏ அவர்கள், அண்ணன் சந்திரசேகரன் எம்பி அவர்கள், அருமை அண்ணன் ஜெய்சங்கரன் எம்எல்ஏ அவர்கள், மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கடுமையான வெயிலையும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக நியாயத்துக்காக குரல் கொடுக்கிறதுக்காக வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் உயிரினும் மேலான கழக உடன்பிறப்புகளுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்து என் பேச்சை ஆரம்பிச்சுக்கிறேன். ஆண்டிமுத்து ராசா ராசா நேத்து புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் பத்தி பேசியிருக்காரு. புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் பத்தி பேசுறதுக்கு ஆண்டிமுத்து ராசாக்கு என்ன தகுதி இருக்கு? நம்ம தலைவரோட வரலாறு ராஜாக்கு தெரியுமா? உங்க திமுக கட்சி இன்னைக்கு இருக்குன்னா அது எங்க தலைவர் புரட்சி தலைவர் போட்ட பிச்சை. உங்க திருட்டு கருணாநிதிய நண்பன் நம்பி அவருக்கு தலைவர் பதவிய முதல்வர் பதவிய பிச்சையா போட்டவர் எங்க தலைவர் புரட்சி தலைவர். திமுக கட்சியை வச்சுக்கிட்டு கருணாநிதி செய்யற திருட்டுத்தனம் தெரிஞ்ச உடனே மக்களுக்காக மக்கள் திலகம் மக்கள் இயக்கமா ஆரம்பிச்சார் அதிமுகவை. திமுக வெளியில வந்தாரு. எங்க தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் வெளியில வந்து அதிமுக ஆரம்பிச்ச அன்னையிலேருந்து அவர் சாகர வரைக்கும் எதிர்கட்சி வரிசையில உட்கார்ந்தவர் உங்க கருணாநிதி. இந்த ராஜாக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொல்லணுமா? உங்க கருணாநிதியே இல்லை, எங்க தலைவர் இல்லைன்னா அதுக்கப்புறம் இவர் ராசா 2G ராஜா எல்லாம் எப்படி ஆயிருப்பாரு? இதுல ராஜா சொல்றாரு, வஉசியும் கருணாநிதியும் ஒப்பிட்டு பார்க்கிறாரு. தான் சொத்தெல்லாம் வித்து நாட்டுக்காக உழைச்சு போராடி சேவை செஞ்சு சிறைக்கு போனவர் வஉசி. தமிழ் இனத்தையே கொன்னு ரத்தம் குடிச்சு இனமானத்தை வித்து வருமானம் பார்த்தவர் கருணாநிதி. கப்பலோட்டிய தமிழன் வஉசி எங்க? கட்டுமரம் கருணாநிதி எங்க? வஉசி கூட கருணாநிதியை ஒப்பிட்டு பார்க்கிற நீதாண்டா லூசு. உனக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணுமா? எங்களுக்கு டைம் வேஸ்ட்.
நம்ம புரட்சி தமிழர், நம்ம பொதுச் செயலாளர் இந்த விடியா திமுக அரசை கண்டிச்சு முதல்ல களத்துல இறங்க ஆரம்பிச்சது யார் தெரியுமா? திமுக கட்சிக்காரங்க தான். திருநெல்வேலியில 38 கவுன்சிலர் அவங்க மேயருக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. கடலூர்ல 10 திமுக கவுன்சிலர் அவங்க மேயருக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி உங்க சொந்த கட்சிக்காரங்க, அதுவும் பதவியில் இருக்கிற திமுக கவுன்சிலருங்களே உங்க மேயரை எதிர்த்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராங்க. இந்த ஆள தெரியாத திமுக ஆட்சியை பார்த்து காரி துப்புறாங்க உங்க சொந்த கட்சிக்காரங்க. நாங்க சும்மா விட்டுடுவோமா? வீட்டுக்காரிய விளக்குமாரில் அடிக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பால் பாயசமா தருவா? நாங்க சும்மா விட்டுடுவோமா? ஊர் பூரா ஊம குத்துதான் இந்த தேர்தலில். பார்ப்போம். உங்க திமுகவோட திருட்டு தேர்தல் டெக்னீஷியன் செந்தில் பாலாஜி வேற இப்போ வெளியில இல்லை, செல்ல இருக்காரு. இந்த தேர்தலில் அந்த திருட்டு டெக்னீஷியன் இல்லாம எப்படி ஜெயிக்க போறீங்கன்னு நாங்களும் பார்ப்போம். செல்லுன்னு சொன்ன உடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரி இல்லாத செல்லு வேலை செய்யும், சிம் இல்லாத செல்லு வேலை செய்யும், நெட்வொர்க் இல்லாத செல்லு வேலை செய்யும். ஆனால் எப்போவுமே வேலை செய்யாத ஒரு செல்லு இருக்குன்னா அது இந்த ஆள தெரியாத ஸ்டாலினோட சிஎம் செல்லு. நீங்கள் மனு கொடுங்க, புகார் கொடுங்க, விண்ணப்பம் கொடுங்க, என்ன கொடுத்தாலும் பதிலே வராது, ரிப்ளை வராது. எதுவா இருந்தாலும் அங்க கிணத்துல போட்ட கல்லு அதுதான் இந்த ஸ்டாலினோட சிஎம் செல்லு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுமக்களை யாராவது அடிச்சா அவங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, போலீஸ் அடிச்சவங்கள தேடி கண்டுபிடிப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் போலீஸ்காரங்களையே அடிக்கிறாங்க, போலீஸையே அடிக்கிறாங்க. அவங்கள அடிச்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே போலீஸ்க்கு சரியா இருக்கு சமயம். இதுல பொதுமக்கள் பிரச்சனைய எப்படி பார்ப்பாங்க? போலீஸ் அடிச்சது யாருன்னு கண்டுபிடிச்சு ஒருவேளை அவங்கள அரெஸ்ட் பண்ணலான்னு போய் நின்னா அங்க பார்த்தா அடிச்சவன் ஒன்று திருட்டு திமுக காரனா இருக்கா, இல்ல அந்த திமுக காரனுக்கு சொந்த நண்பனாவோ இருக்கா. போலீஸால ஒன்றும் செய்ய முடியாம கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுறாங்க. எங்க அம்மா ஆட்சி காலத்துல, அதிமுக ஆட்சி காலத்துல, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல ஹீரோ மாதிரி இருந்தாங்க போலீஸ். இன்னைக்கு ஜீரோ மாதிரி நிக்கிறது பார்த்தா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பொதுவா எங்கேயாவது அநியாயம் நடந்தா, அராஜகம் நடந்தா அதை தட்டி கேட்கறது ஒரு பத்திரிக்கைக்காரனா இருப்பான். ஆனா இந்த ஆள தெரியாத திமுக ஆட்சி காலத்துல பத்திரிக்கைக்காரனையே தட்டுறாங்க, வெட்டுறாங்க. இதை தட்டி கேட்கறதுக்கு எங்களை விட்ட ஆளே இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில். போலீஸ்ல ரிப்போர்ட் பண்றாரு, தெரியாதவங்க என்ன சுத்து போடுறாங்க, என்ன வெட்ட போறாங்கன்னு. ஆனா போலீஸ் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலையே, வேடிக்கை தான் பார்த்தது. அந்த ரிப்போர்ட்டரை, பத்திரிக்கைக்காரரை வெட்டினதுக்கு அப்புறம் ஸ்டாலின் அறிக்கை விடுறாரு, இது ஒரு சிறப்பு நிகழ்வு, அதனால நான் 3 லட்சம் தரேன்னு. ஒருத்தரை ஓட ஓட வெட்டினா அது ஸ்டாலினுக்கு சிறப்பு நிகழ்வா? இவரெல்லாம் முதல்வர், இவருக்கு பேசதான் வரலன்னு பார்த்தா அறிக்கை கூடவா வரல? இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் நிம்மதியாவே இல்லை, வெளியில தைரியமா சுத்தவே முடியும். நாய் தொல்லை ஒரு பக்கம், மாடு தொல்லை, அதை சரி பண்றதுக்கு கார்பரேஷனுக்கு துப்பு இல்லை. ஒரு பக்கம் ரவுடிங்க தொல்லை, ஒரு பக்கம் திமுக காரங்க தொல்லை, அது சரி பண்றதுக்கு இந்த முதல்வராக்கு துப்பில்லை. இவங்கெல்லாம் மக்களை பத்தி யோசிக்க மாட்டேன்றாங்க. மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை பத்தி யோசிக்க மாட்டேன்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அதே திமுகவை திட்டி யாராவது ஒருத்தர் ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட்டாலோ, ட்விட்டர்ல ட்வீட் போட்டாலோ, இன்ஸ்டீம்ஸ் போட்டாலோ, இல்ல தெருவில் இறங்கி கோஷம் போட்டாலோ, போலீஸ் தனி படம் அமைச்சு கோஷம் போட்டவங்க நிலால இருந்தா கூட இழுத்துட்டு வந்துடுறாங்க. அதே
குடிநீர் தொட்டியில மலம் கலந்தாலோ, ரிப்போர்ட்டரை ஓட ஓட வெட்டினாலோ, இல்ல கனிமொழி பாதுகாப்புக்காக போன பெண் போலீஸ் கையை பிடிச்சிட்டு இழுத்தாலோ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கால் நூற்றாண்டாகுது. இவங்களெல்லாம் என்னன்னு பேசுறது? இன்னைக்கு திமுக எம்எல்ஏ, அவங்க சொந்த கட்சி எம்எல்ஏ கருணாநிதி வீட்டில் வேலை செய்கிற பொண்ணை அவரோட மகனும் மருமகனும் சேர்ந்து அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்க. வாயாலேயே சொல்ல முடியாது. அந்த வீடியோ எல்லா நியூஸ்லையும் வந்தது, எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் போலீஸ் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. நாங்கள் தேடுறோம் தேடுறோம் தேடுறோம்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாங்க. தெரியாம தான் கேட்குறேன், சொந்த கட்சி எம்எல்ஏ எங்க இருக்காருன்னு ஸ்டாலின் அந்த எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணா அவரோட பையனும் மருமகனும் தானா வெளியில வருவாங்கன்னு போலீஸ்க்கு தெரியாதா? யாரை ஏமாத்துறதுக்காக சமயம் வாங்கினீங்க? நம்ம அண்ணன் எடப்பாடியார் குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்ச உடனே அரெஸ்ட் பண்ணாங்க. நம்ம அண்ணன் எடப்பாடியார் மட்டும் குரல் கொடுக்காம இருந்திருந்தா இன்னும் போலீஸ் தேடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இதெல்லாம் எங்க போய் பேச? நாங்க மட்டுமே இன்னைக்கு பட்டியலின பெண்ணுக்கு நடந்த அநியாயத்துக்கு குரல் கொடுக்கிறோம். நம்ம அண்ணன் எடப்பாடியாரும் அதிமுகவை விட்டா தமிழ்நாட்டில் வேற யாராவது குரல் கொடுக்குறாங்களா? தலித் மக்களின் தலைவன்னு சொல்லிக்கிற சிறுத்தைகள் எல்லாம் இன்னைக்கு ஸ்டாலின் வீட்டு பூனைக்குட்டிங்க மாதிரி அடங்கி ஒடுங்கி வாய் பொத்து வேடிக்கை பார்க்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கூட்டணி முக்கியம், கூட்டாளிங்க முக்கியம் கிடையாது. இதெல்லாம் நீங்க கவனிக்கணும், யோசிக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நிலைமை? இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆடை வெட்டுற மாதிரி மனுஷனை வெட்டுறாங்க. பல்லடத்தில் நடு ரோட்ல ஒரு பெரியவரை வெட்டியிருக்காங்க. ஈரோட்ல ஒரு வயசான பாட்டியை வெட்டியிருக்காங்க. சேலத்தில் 10 சவரன் நகைக்காக ஒரு அம்மாவோட கழுத்து அறுத்திருக்காங்க. கல்லுக்குழியில ஒரு சின்ன குழந்தைய உட்பட்டு ஒரு குடும்பத்தையே வெட்டியிருக்காங்க. இதுக்கெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல போலீஸ். இதை கண்டிக்க வேண்டிய முதல்வர் இந்த போலீஸ் துறைக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை விடுறாரு. ஒருவேளை இந்த குரங்கு பொம்மை நல்லா இருக்கு, விலை எவ்வளோன்னு கேட்பாரு. அந்த கடைக்கார அது பொம்மை இல்லைங்க கண்ணாடின்னு சொல்லுவார். அப்படி தான் யாருன்னு தனக்கே தெரியாத ஒரு முதல்வர் தான் ஸ்டாலின். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஆனால் ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அவங்க கவலை எல்லாம் கொடநாடு கேஸில் அண்ணன் எடப்பாடியை சம்பந்தப்படுத்தி பேசக்கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லிடுச்சேன்ற கவலை மட்டும்தான். அதுக்கு உதயநிதி கோர்ட்டுக்கு போயிருக்காரு, அனுமதிக்காங்க. சாதிக் பாஷா செத்த கேஸில் உங்க அப்பா ஸ்டாலினை சம்பந்தப்படுத்தி பேச அனுமதி வாங்கிட்டு வாங்க. ஒரு நடிகை அவசரமா கல்யாணம் முடிச்ச விஷயத்துல உங்களை சம்பந்தப்படுத்தி பேச அனுமதி வாங்கிட்டு வாங்க. 2G கேஸ்ல உங்க அத்தை ஜாஃபர் செட் பேசின ஆடியோ வெளியில வந்திருக்கு. அதை பத்தி விலாவரியா பேசுறதுக்கு அனுமதி வாங்கிட்டு வாங்க. உங்க டிரைவர் மாமா இருக்காரு TR பாலு மாமா, அவர் 2Gயை திசை திருப்புறதுக்காக மீனவர்களை தூண்டி போராட்டத்தை தூண்டினாரு. அதை பத்தி பேசுறதுக்கு அனுமதி வாங்கிட்டு வாங்க. உங்க பாட்டி மேல CBI கேஸ் இருக்கு, அதை பத்தி பேசுறதுக்கு அனுமதி வாங்கிட்டு வாங்க. தண்டத்துக்கு ஃபார்முலா ரேஸ்க்கு 40 கோடி நிதி கொடுத்தீங்க, அதுவும் சரியா நடத்தாம பாதியில விட்டுட்டீங்க. ஃபார்முலா ரேஸ்க்கு யாருக்காக 40 கோடி கொடுத்தீங்கன்னு விலாவரியா சொல்லிடுறோம், அனுமதி வாங்கிட்டு வாங்க. தினகரன் பத்திரிகை எரிச்சு 3 பேர் இறந்த கேஸ்ல உங்க பெரியப்பா அழகிரிய சம்பந்தப்படுத்தி பேச அனுமதி வாங்கிட்டு வாங்க. இல்ல கிருஷ்ணன் கொலை கேஸ்ல உங்க தாத்தா கருணாநிதியை சம்பந்தப்படுத்தி பேச அனுமதி வாங்கிட்டு வாங்க. எங்களுக்கு பேசுறதுக்கு விஷயங்கள் நிறைய இருக்கு. உங்களோட உண்மையான வரலாறு தெரிஞ்சவங்க நாங்க. உங்களை பத்தி பேசுறதுக்கு இன்னும் 400 வருஷத்துக்கு எங்க கிட்ட கண்டென்ட் இருக்கு. இவங்களெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க.
திமுகக்கு ஆட்சி பண்ணவே தெரியாது. நீங்கெல்லாம் துக்ளக் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. என்ன செய்கிறோம், எதுக்கு செய்கிறோன்னு தெரியாமல் முட்டாள்தனமாக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஒரு சர்வாதிகாரி. அந்த சர்வாதிகாரி துக்ளக்கும் இந்த சிரிப்பு சர்வாதிகாரி ஸ்டாலினுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அந்த துக்ளக் தலைக்கு மேலே குல்லா வச்சிருப்பாரு, இந்த ஸ்டாலின் தலைக்கு மேலே டாப்பாக வச்சிருப்பார். மற்றபடி உள்ளுக்குள்ள ஒன்றும் கிடையாது, எல்லாமே காலிதான் மண்டைக்குள்ள. அந்த துக்ளக் மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு யோசிக்காம, மக்களை பற்றி யோசிக்காம தலைநகரம் டெல்லியை தவலதாபாத்துக்கு மாத்திட்டாரு. அந்த சம்பவத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க. அதே மாதிரி மக்கள் அவஸ்தை பற்றி கவலைப்படாம, மக்கள் கஷ்டங்களை கண்டுக்காம இன்னைக்கு சென்னை பஸ் ஸ்டாண்டை கோயம்பேடுலேருந்து எடுத்து இந்த துக்ளக் ஸ்டாலின் கிளம்பாக்கத்தில் வச்சிருக்காரு. உங்களுக்கு சேலம் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சேலம் பஸ் ஸ்டாண்டை எடுத்துட்டு போய் கள்ளக்குறிச்சியில் வச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் சென்னை பஸ் ஸ்டாண்டை கொண்டு வந்து செங்கல்பட்டு கிட்ட வச்சிருக்காங்க. நீங்கள் சேலத்தில் பஸ் ஏறி சென்னைக்கு போகிறதுக்கு கூட 200 ரூபாய் டிக்கெட் வாங்கினா போவீங்க. ஆனால் கிளம்பாக்கத்துலேருந்து நீங்கள் சென்னை ஊருக்குள்ள வேணும் ஆட்டோ டாக்ஸிக்கு. அங்கே பஸ்ஸு கிடையாது, மெட்ரோ கிடையாது, ஒரு இலவும் கிடையாது. இது சென்னை பிரச்சனைன்னு நினைக்காதீங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிரச்சனை இது. மொத்த தமிழ்நாட்டு மக்களும் வேலை செஞ்சு அவர் வந்த உடனே சேலம் பஸ் ஸ்டாண்டை தூக்கி தர்மபுரியில் போட்டுட்டு சேலம் பஸ் ஸ்டாண்டை 2G அது G2க்கு வித்தாலும் வித்துடுவார். இவங்களெல்லாம் நம்பாதீங்க. திமுகக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், உருட்டு, சுருட்டு, புரட்டு, திருட்டு. இதுதான் திமுகவோட திராவிட ஃபார்முலா. இந்த ஆள தெரியாத திமுக ஆட்சியில் அவங்க அமைச்சர்லேருந்து முதலமைச்சர் வரைக்கும் வாய் மட்டும் வாழப்பாடியிலேருந்து காட்பாடி வரைக்கும் கிளியும். ஆனால் அவங்க ஆட்சி ஊர் பூரா நாரும். இதில் ஸ்டாலின் நம்பர் 1 முதல்வர்னு விளம்பரம் கொடுக்குறாங்க. நான் ஒத்துக்கிறேன், வாங்கி கவர்மெண்ட் நடத்துறதுல நம்பர் 1, கஜானாவை காலி பண்ணுறதுல நம்பர் 1, ஆள தெரியாத ஆட்சியில் நம்பர் 1, அராஜக ஆட்சியில் நம்பர் 1, பொய்யான விளம்பரம் கொடுக்கறதுல நம்பர் 1, வேலைக்காகாத திட்டங்கள்ல நம்பர் 1, வாயிலையே வடை சுடுறதுல நம்பர் 1, வாரிசு அரசியலுக்கு கொண்டு வர்றதுல நம்பர் 1, கட்ட பஞ்சாயத்துல நம்பர் 1, கஞ்சா விற்கிற 1. இப்படி மக்களுக்கு பட்டப்பேர் வச்சு கூப்பிடுற மாதிரி நீங்க எப்போ திமுகன்னு சொன்னாலும் அது என்னமோ அடமொழி சேர்த்து திருட்டு திமுகன்னு சொல்றீங்களே, எதுக்காகன்னு என்ன கேட்பாங்க. நான் எப்பவுமே திருட்டு திமுக தான் கூப்பிடுவேன், ஏன்னா அதான் உண்மை. திருட்டுன்றது திமுகவோட ரத்தத்தில் ஊர்ன ஒரு விஷயம். அவங்க எப்பவுமே திருடுங்க தான். இது நான் மட்டும் சொல்லலை, பெரியாரே சொல்லியிருக்காரு. ஓட்டு வாங்கணுன்றதுக்காக பொண்டாட்டிய கூட இலவசமா கொடுக்கறவங்க தான் திமுக காரங்கன்னு பெரியார் சொல்லியிருக்காரு. இது வேணும்னா வசதியா வீரமணி மறக்கலாம், திமுகக்கு துதி பாடலாம். ஆனா பெரியாரை பத்தி தெரிஞ்சவங்க, பெரியாரை படிச்சவங்க, பெரியாரை மதிக்கிறவங்க யாரும் திமுகவை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா திமுக அந்த அளவுக்கு வர்த்து இல்லைன்னு பெரியாரே சொல்லியிருக்காரு. நான் ஆதாரம் இல்லாம எதுவும் பேச மாட்டேன். இது திருட்டு திமுகவா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. இந்த ஆள தெரியாத கவர்மெண்ட்ல கமிஷன் அடிக்கிறது தானே அதிகமா இருக்கு. ஆட்சியா நடத்துறாங்க. அவங்க கொண்டு வர்ற திட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? மக்களுக்காக என்ன திட்டங்களை கொண்டு வரீங்கன்னு கேட்டா, நாங்க லூலு மால் கொண்டு வரோம், நாங்க தீம் பார்க் கட்டுவோம், நாங்க பிலிம் சிட்டி கட்டுவோம், 100 ஏக்கர்ல தமிழ் பூங்கா அமைப்போம், நடு கடல்ல பேனாக்கு செலவைப்போன்னு சொல்லுவாங்க.
இந்த திட்டங்களால நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு இந்த திட்டங்களால 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஸ்டாலின் குடும்பத்துக்கு மட்டும் கோடி கோடியா கிடைக்கும். ஏன் இந்த பணம் எல்லாம் மக்களுக்காக செலவு பண்ணலாமே. கூவம் ஆறு, அடையாறு ஆறுல தடுப்பணை கட்டலாம், அம்மா உணவகத்தை ஆரம்பிக்கலாம், ஆஸ்பத்திரி கட்டலாம், கிராமத்தில் பஸ் ஸ்டாண்டு கட்டலாம், ஏழை மக்களுக்கு குடிசை கட்டலாம். 100 கோடி செலவு பண்ணா 10 லட்சம் ஸ்கூல்ல பாத்ரூமாவது கட்டலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு தீம் பார்க் கட்டுவாங்களா? தீம் பார்க். திமுக காரங்க எப்பவுமே மக்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க கவலை எல்லாம் எப்பவுமே கஜானா மேலதான் இருக்கும். இன்னைக்கு எவ்வளோ கல்லா கட்டிருக்கு, இன்னைக்கு எவ்வளோ கமிஷன் அடிச்சிருக்கோம், இதுல என்ன பர்சன்டேஜ் நிற்கும்ன்ற கவலை மட்டும்தான் ஸ்டாலினுக்கு. மற்றபடி அவர் ஒன்றும் யோசிக்க மாட்டார். ஏன்னா அவர் நடத்துறது ஒரு உண்மையான அரசாங்கத்தை இல்லை, ஒரு பொம்மையான அரசாங்கத்தை. எப்போ பிரச்சனை ஆனாலும் ஸ்டாலின் பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா ஸ்டாலினுக்கு பதில் சொல்லவே தெரியாது. கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பிரச்சனையா, சேகர் பாபு வந்து பேட்டி தருவார். சுகாதாரத்துறையில் பிரச்சனையா, சேகர் பாபு வந்து பேட்டி தருவார். ராமர் கோயில் கட்டுற விஷயத்தில் பிரச்சனையா, சேகர் பாபு வந்து பேட்டி தர்றாரு. வெள்ள நிவாரணம் எல்லாருக்கும் கொடுக்கல, பிரச்சனையா, சேகர் பாபு வந்து பேட்டி தர்றாரு. நான் டைரக்டாவே கேட்குறேன், நீங்களே சொல்லுங்க, தமிழ்நாட்டில் முதலமைச்சர் யாரு? ஸ்டாலினா இல்ல சேகர் பாபுவா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொம்மை முதல்வர் ஸ்டாலின், நிழல் முதல்வர் சேகர் பாபு தான். எல்லா துறைக்கும் ஒரே ஒரு அமைச்சர் வந்து பதில் சொல்றாருன்னா அவர் அமைச்சராக தானே இருக்க முடியும், முதலமைச்சராக தானே இருக்க முடியும். நம்ம அம்மாவோட ஆட்சி காலத்தில், அண்ணன் எடப்பாடியாரோட ஆட்சி காலத்தில் எந்த துறையில் என்ன பிரச்சனையா இருந்தாலும், யார் என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம அம்மாவும் சரி அண்ணன் எடப்பாடியாரும் சரி டா டா டான்னு பதில் சொல்லுவாங்க. எல்லா விவரங்களையும் விரல் நுனியில வச்சிருப்பாங்க. அவங்க முதல்வர். நம்ம நடத்தினது அம்மா ஆட்சிங்க, அது மம்மி ஆட்சி. இன்னைக்கு நடக்கிறது ஒரு டம்மி ஆட்சி. இவங்களெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. நீங்கெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். உங்க எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரியும். கொங்கு மக்கள் எப்பவுமே தெளிவாக தான் இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் நீங்களே புரிய வைங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களோட நிலைமை என்னன்னு நீங்களே புரிய வைங்க. 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்தில் நம்ம வாங்கின கடன் வெறும் 3 லட்சம் கோடி. நம்ம வாங்கின கடன் 10 வருஷத்துல வெறும் 3 லட்சம் கோடி. நம்ம ஒன்றும் சும்மா வாங்கல. தானே புயல் வந்தது, 100 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. வார்தா புயல் வந்தது, ஒரே நாள் 1 லட்சம் மரம் சாஞ்சிடுச்சு. கன்னியாகுமரியில் ஒக்கி புயல் வந்தது. டெல்டா மாவட்டங்களில் கஜா புயல் வந்தது. கடுமையான வறட்சி வந்தது, ஒரு சொட்டு தண்ணி இல்லாம போச்சு. கொடிய கொரோனாவே வந்தது. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்சிட்டு இருந்த சலுகைகளும் திட்டங்களும் என்னைக்காவது இந்த அம்மாவோட ஆட்சி, அதிமுக ஆட்சி, அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி நிப்பாட்டி இருக்காங்களா? என்ன கஷ்டம் வந்தாலும் அத்தனை கஷ்டங்களையும் சமாளிச்சு தமிழ்நாட்டு மக்களையும் பெண்களையும் பாதுகாப்பா பார்த்துக்கிட்டவங்க நம்ம அண்ணன் எடப்பாடியார். அப்படி நம்ம ஒரு நல்லாட்சி கொடுத்து வாங்கின கடன் வெறும் 3 லட்சம் கோடி. ஆனா இந்த திருட்டு திமுக ஆட்சிக்கு வந்து இன்னும் 2.5 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள அவங்க வாங்கின கடன் 4 லட்சம் கோடி. 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு தமிழன் தலையிலையும் 2 லட்சம் கடன் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது புதுசா திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்களா? நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுத்திருக்காங்களா? அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு சொன்னாங்க. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பயன்படுற மாதிரி செஞ்சிருக்காங்களா? பதிலுக்கு பால் லிட்டருக்கு 6 ரூபாய் ஏத்திருக்காங்க. இபி யூனிட் கிட்டத்தட்ட 40 ரூபாய் ஏத்திருக்காங்க. இந்த இபியில வேற இன்னொரு திருட்டுத்தனம் பண்றாங்க. 10ஆம் தேதினா 10ஆம் தேதி வந்து ரீடிங் எடுக்கிறது கிடையாது.
அவங்க வசதிக்கு 12, 13, 15ஆம் தேதியில் வந்து எடுக்கிறாங்க. அதுக்காக ஒரு 20-30 யூனிட் அதிகமாக ஓடிடுச்சுன்னா அந்த ஸ்லாப் 500 யூனிட்டை தாண்டி போயிடுச்சுன்னா நம்ம மொத்த யூனிட்டுக்கும் அதிக பணம் கட்டுறோம். திருட்டுத்தனமா விஞ்ஞான பூர்வமா திட்டமிட்டு ஒரு திருட்டு பண்றாங்க இந்த ஈபியில. நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க. இந்த மாசம் தயவு செஞ்சு உங்களெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உண்மையில் என்ன நிலவரம்? சொத்து வரி, வீட்டு வரி 100% உயர்ந்திருக்கு. கட்டுமான பொருள் 100% உயர்ந்திருக்கு. பேருந்து கட்டணம் 30% உயர்ந்திருக்கு. அரிசி கிலோக்கு 10 ரூபாய் உயர்ந்திருக்கு. பருப்பு கிலோ 40 ரூபாய் உயர்ந்திருக்கு. அதை விட கொடுமை, ஒரு விவசாயி 100 கிலோ மொக்கா சோளத்தை 1400 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதே விவசாயி அவரோட மாட்டுக்கு தீவனம் 1700 ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. அந்த விவசாயி எப்படிங்க வாழ்வர்? யோசிச்சு பாருங்க. மாடு வளர்க்குறவங்க பால் கறந்து 1 லிட்டர் 23 ரூபாய்க்குன்னு விற்கிறாங்க ஆவினுக்கு. ஆனால் அதே மக்கள் தண்ணி கேன் வாங்குறதுக்கு கூட 50 ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க. எப்படி வாழ்வாங்க இந்த மக்கள்? இதுவா திராவிட மாடல்? இது தரித்திர மாடல். மக்களை ஏமாத்துறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடக்கலைங்க. ஆட்சி நடக்கிற மாதிரி ஒரு காட்சியை நடத்துறாங்க. மக்களை திசை திருப்புறதுக்காக, மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி உருவாக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அப்படி உலக முதலீட்டாளர் மாநாடுன்னு ஒரு நடத்துனாங்க சென்னையில். சமீபத்தில் இளைஞரணி மாநாடுன்னு நடத்துனாங்க சேலத்தில். சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஸ்டாலின் பேசினார். திமுக அரசு ஒரு பாசாட்சி, ஒரு மாசாட்சின்னு. மனசாட்சி இருக்கிறவன் எவனாவது இது ஒத்துப்பானா? இதுவா பாசாட்சி? இதுவா மாசாட்சி? போட்ட திட்டம் எல்லாம் ஃபெயிலு, அமைச்சரெல்லாம் ஜெயிலு, கிடைக்குமான்னு அலையிறாங்க பெயிலு. இதுவா மாசாட்சி? இந்த ஆட்சியில் எதெல்லாம் ஃபெயிலு எதெல்லாம் பாஸ்ன்னு நான் சொல்கிறேன். கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. உறுப்பினர் சேர்க்க ஃபெயிலு, மூலப்பத்திரம் ஃபெயிலு, மதுவிலக்கு ஃபெயிலு, சமூக நீதி ஃபெயிலு, பேனாசில ஃபெயிலு, வெள்ள நிவாரணம் ஃபெயிலு, உரிமை தொகை ஃபெயிலு, உட்கட்சி பூசல் ஃபெயிலு, உள்ளாட்சி நிர்வாகம் ஃபெயிலு, ஆட்சி நிர்வாகம் ஃபெயிலு, நிதி நிர்வாகம் ஃபெயிலு. எல்லா விஷயத்திலும் ஃபெயிலு ஃபெயிலு ஃபெயிலு. 100 விஷயம் இருந்தால் 150 விஷயத்தில் ஃபெயில் ஆகிற ஒரே அரசு இந்த ஆள தெரியாத திருட்டு திமுக அரசு. அவங்க பாஸ் ஆனது ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான். யார் பற்றியும் கவலைப்படாம, எதையும் கண்டுக்காம, கண்டபடி பேசிக்கிட்டு சுத்திட்டு இருந்த லூசான மகனை மாசான மந்திரியா பில்டப் பண்ணி காமிச்சிருக்காங்க. அந்த விஷயத்தில் மட்டும்தான் பாஸ் ஆயிருக்காங்க. இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. ஒரு தலைவன்னா எப்படிங்க இருக்கணும்? எப்படி இருக்கணும்? கட்சிக்கோ ஆட்சிக்கோ ஆபத்துன்னா அந்த ஆபத்து யார் ரூபத்தில் வந்தாலும் அவங்கள தூக்கி எறியணும். கட்சியை காப்பாற்றணும், ஆட்சியை காப்பாற்றணும். அப்படி இருந்தவங்க தான் எங்க புரட்சி தலைவரும், எங்க புரட்சி தலைவி அம்மாவும், எங்க புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியாரும். எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்கா இருக்கணும். கட்சிக்காக, ஆட்சிக்காக, மக்களுக்காக எது நல்லதுன்னு யோசிச்சு முடிவெடுக்கணும். நம்ம அண்ணன் எடப்பாடியார பாருங்க. ஓபிஎஸ்ஸா பரவாயில்லை கெட் அவுட், டிடிவியா பரவாயில்லை கெட் அவுட், சசிகலாவா பரவாயில்லை கெட் அவுட், பிஜேபியா பரவாயில்லை கெட் அவுட் பான்னு எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்கா நிற்கிறவர் தலைவர். ஆனா ஸ்டாலின் நிலைமை என்ன? திருடன்னு சொன்ன செந்தில் பாலாஜிக்கும் கட் அவுட், கோ பேக் மோடின்னு சொன்ன மோடிக்கும் கட் அவுட், காரி துப்புன காங்கிரஸ்க்கும் கட் அவுட். இப்படி எல்லாரையும் பார்த்து நடுங்கிறவரு அவருக்கு அவரே கொடுத்த பட்ட பேர் சர்வாதிகாரி. சர்வாதிகாரி என்ன எப்படி இருக்கணும்? ஸ்டாலின் எல்லாம் சர்வாதிகாரியா? யோசிச்சு பாருங்க. ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும் போது ஹெலிகாப்டர்ல வந்த மோடிக்கு வீட்டு வாசல்ல இருந்து கருப்பு கொடி காட்டினாரு. அதே ஆளுங்கட்சியா இருக்கும் போது அதே மோடி சென்னைக்கு வந்தா
சரவணா பவன் ஹோட்டல் சர்வர் மாதிரி செவரோரமா கையை கட்டிக்கிட்டு நிற்கிறார் இந்த சர்வாதிகாரி. இதில் ஹைலைட்டு மோடிக்கு ஏர்போர்ட்டில் வெள்ளக்கொடை பிடிச்சிக்கிட்டு நின்னது தான். அது பார்த்த உடனே எனக்கு 23ஆம் புலிகேசி பட காமெடி தான் ஞாபகம் வந்தது. எதிர்நாட்டு ராஜா தியாகு கிட்ட இந்த புலிகேசி சமாதானம் பேசுறதுக்கு வெள்ளக்கொடை ஆட்டிக்கிட்டே வெளியில் வருவார். அதே மாதிரி இருந்தது. நான் சொல்றதெல்லாம் கற்பனை இல்லை, யூடியூப்ல இருக்கு, நியூஸ்ல வந்தது, நீங்க பாருங்க. வெள்ளக்கொடி காமிச்ச அசிங்கம்னு வெள்ளக்கொடி பிடிச்சிக்கிட்டு நின்னாரு ஸ்டாலின். இவரெல்லாம் வீரன், இவரெல்லாம் சர்வாதிகாரி. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் ஒரே ஒரு தீர்க்கதர்சி கருணாநிதி மட்டும்தான். ஆர்காட்டார் சொல்றாரு, துரைமுருகன் சொல்றாரு, பொன்முடி சொல்றாரு, அன்பழகன் சொல்றாரு. ஆனா கருணாநிதி ஒத்துக்கலையே. இல்லப்பா உங்களுக்கு தெரியாது, என் மகன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாருன்னு கடைசி வரைக்கும் தலைவராக்கல, முதல்வராக்கல. இவங்களை பற்றி எல்லாம் என்னன்னு சொல்றது? இந்த சேலத்தில் நடந்த மாநாடு பற்றி நான் என்ன பேசுறது? மாநாடு ஆனால் எப்படி நடக்கணும்? ஒரு மாநாட்டில் நம்ம எல்லாம் கரகாட்டம் ஆடி பார்த்துருப்போம், ஒயிலாட்டம் ஆடி பார்த்துருப்போம், ஏன் கும்மி ஆடி கூட பார்த்துருப்போம். ஆனால் ரம்மி ஆடின ஒரே மாநாடு இந்த திமுக இளைஞரணி மாநாடு. அந்த ரம்மி ஆடுற ஊபிஸ் உடன்பிறப்புகள் பேசிக்கிறாங்க. அதில் ஒருத்தன் சொல்கிறான், டே மச்சான் மேடையை பாருடா, ஸ்டேஜுக்கு ஸ்டாலின் வராருன்னு. ரம்மி ஆடிக்கிட்டு இருக்கிறவன் சொல்கிறா, டே கடுப்பேத்தாத, எனக்கு ஒரு ஜோக்கர் கூட வரலன்னு நானே டென்ஷனாக இருக்கேன், இதில் ஸ்டாலின் வராரு, உதயநிதி வராருன்னு பேசுகிறேன்னு. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறா, உனக்கு ஒரு ஜோக்கர் வரலன்னா என்னடா மச்சான், மேடையை பாரு 13 ஜோக்கராக இருக்குன்னு. இந்த அழகில் இந்த லட்சணத்தில் நடந்தது திமுக இளைஞரணி மாநாடு. அது அவங்க கின்னிஸ் மாநாடுன்னு பேசுகிறாங்க. அது கின்னிஸ் மாநாடு இல்லை, ஒரு சர்க்கஸ் மாநாடு. அந்த மாநாட்டில் ஹைலைட்டாக இருந்ததே காவாலையா காவாலையான்ற பாட்டுக்கு ஒரு கவர்ச்சி டான்ஸ் மட்டும்தான். பெரியார் ஐயா, அண்ணா ஐயா ஆரம்பித்து வளர்த்த கட்சி இன்னைக்கு காவாலையா கிட்ட வந்து நிற்குது. இவங்கெல்லாம் என்ன ஆக போகிறாங்க? அந்த மாநாட்டில் உதயநிதி பேசுகிறாரு, வெல்லப்போவது திராவிட அரசியல்னு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. ஜெயிக்க போகிறது திமுகவோட திருட்டு திராவிட அரசியலும் கிடையாது, மகன்கள் நடத்துகிற வாரிசு அரசியலும் கிடையாது, மதவாத அரசியலும் கிடையாது. ஜெயிக்க போறது மக்கள் அரசியல். அதிமுக தலைமையில், அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஜெயிக்க போறது மக்களை ஏமாத்துறதுக்காக அவங்க வீரன்னு காமிச்சிக்கிற மாதிரி அப்பப்போ வேஷம் போடுவாங்க உதயநிதி, ஸ்டாலின் எல்லாம். தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க. அவங்களுக்கு தைரியமும் கிடையாது, வீரமும் கிடையாது, சும்மா வேஷம் போடுவாங்க. அவங்கள நம்பாதீங்க. கேமரா பார்த்து ஒரு நாள் உதயநிதி பேசுறாரு, நாங்க மத்திய அரசாங்கத்தை நிதி கேட்டோம், கொடுக்க மாட்டேன்றாங்க, காசு கேட்டா கொடுக்க வேண்டியது தானே, அது என்ன அவங்க அப்பம் வீட்டு காசான்னு. நீங்க உதயநிதியை கேளுங்க, நீங்க 1 ரூபாய் பணம் வரியா கட்டினா 50 பைசா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது, 50 பைசா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது. அப்போ நீங்க கட்டின வரி பணம் அல்ல, செலவு பண்ணி உங்களுக்கு நல்லது பண்ணலாம் இல்ல, உங்களுக்காக திட்டங்கள் தீட்டலாம் இல்ல, மக்களுக்கு நல்லது பண்ணுங்கன்னு எப்போ உதயநிதி ஸ்டாலினை கேட்டாலும் காசே இல்லைன்னு சொல்றாங்க. உங்க அப்பம் வீட்டு காசா? வெள்ள நிவாரணம் எல்லா ரேஷன் கார்டுக்கும் தரோன்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு பணம் கேட்டு போனா, நிவாரணம் கேட்டு போனா, சக்கரை காட்டு வச்சிருந்தா தரமாட்டோம், வருமான வரி கட்டினா தரமாட்டோம்னு மக்களை ஏமாத்துறாங்க. ஏன் எல்லா மக்களுக்கும் நிவாரணம் கொடுக்க வேண்டியது தானே? ஏன் உங்க அப்பம் வீட்டு காசா? தேர்தல் சமயத்தில் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரோன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்றாங்க. பாதி பெண்களை ஏமாத்துறாங்க. ஏன் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே? உங்க அப்பம் வீட்டு காசா? வெள்ளத்துல சேதமடைஞ்ச ஸ்கூலுக்கு 2 கோடி நிதி ஒதுக்கிட்டு ஃபார்முலா ரேஸுக்கு மட்டும் 40 கோடி நிதி ஒதுக்குறாங்க. ஏவே உங்க அப்பம் வீட்டு காசா? ராணுவத்தில் செத்தவனுக்கு 3 லட்சம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் தராங்க. உங்க அப்பம் வீட்டு காசா?
நீட்ட ஒரே ஒரு கையெழுத்துல ஒழிச்சிடுவோன்னு சொல்லி ஒன்றும் பண்ண முடியாம இந்த பால் டாயில் பாய் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஊர் ஊரா கையெழுத்து வாங்குறேன்னு போறாரு. 50 லட்சம் கையெழுத்து வாங்குறேன்னு அரசாங்க பணம் செலவு பண்ணி போறாரு. ஏன் உங்க அப்பா வீட்டு காசா? பெட்ரோல் விலையை குறைக்கிறோன்னு சொல்லி இன்னைக்கு பால் விலை ஏத்திட்டீங்க, ஈபி விலை ஏத்திட்டீங்க, சொத்து வரி ஏத்திட்டீங்க, வீட்டு வரி ஏத்திட்டீங்க. ஏன் உங்க அப்பா வீட்டு காசா? இப்படி 4 கேள்வி நீங்க நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நறுக்குன்னு கேட்டீங்கன்னா அப்புறம் ஏமாத்துறதுக்கு இந்த பக்கம் வரமாட்டாங்க. ஊடகங்கள் எல்லாம் மாறணும், உண்மையை ஊருக்கு சொல்லணும். என்னைக்கு ஊடகங்கள் உண்மையான செய்திகளை உலகத்துக்கு சொல்லுதோ அந்த நிமிஷமே இந்த திருட்டு திமுகவோட கதை முடிஞ்சிடும். தயவு செஞ்சு இவங்களை நம்பாதீங்க. எப்போ தேர்தல் வந்தாலும் அம்மாவை நம்புங்க, அண்ணன் எடப்பாடியாரை நம்புங்க, ரெட்டையிலையை நம்புங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வீடு நல்லா இருக்கும், உங்க ஊர் நல்லா இருக்கும், தமிழ்நாடே நல்லா இருக்கும். ஏமாத்துறதுக்கு வருவாங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஒரு எம்பியோ 9 எம்பியோ 4 எம்பியோ 40 எம்பியோ ஒவ்வொரு அதிமுக எம்பியும் டெல்லியில காவல் தெய்வமா இருந்து உங்களை காப்பாத்துவாங்க. அண்ணன் எடப்பாடியாரோட தலைமையில் அதிமுகவோட எழுச்சியும் வளர்ச்சியும் பார்த்து பயந்து போயிருக்காங்க திமுகவும் ஸ்டாலினும். நம்புங்கள் தொண்டர்களே, புது உணர்ச்சியோட உற்சாகத்தோட தேர்தல் வேலை பாருங்க. நாளை